அனைவருக்கும் வணக்கம். இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கேரட் தோட்டம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்படியே காலையில் ஒரு சன்ரைஸை பார்த்து அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கும்போது இன்றைக்கி என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கிச்சன் டூல்ஸ் பற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். கிச்சனை எஃபெக்டிவாக ஃபங்க்ஷனலாக நம்ம பண்ணணுன்னா அதுக்கு சில டூல்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் நம்மளால் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். இப்போ இருக்க நாகரிக காலகட்டத்தில் நம்மளோட சமையலும் சரி, நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி சில டூல்ஸை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக நம்ம கிச்சனை மேனேஜ் பண்ண முடியும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா க்ளீனிங்காக இப்போ வந்திருக்க அந்த ஸ்க்ரப்பிங் டைப்பில் இருக்கிற இந்த கிளாத்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. நானும் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் ஒர்த் ஆஃப் மணி. நான் ஒரு பீஸ் 20 ருபீஸ் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன் ரமேஷ் பிளாஸ்டிக்ஸில். ஆன்லைன்லாம் பார்த்திங்கன்னா இட்ஸ் ப்ரிட்டி காஸ்ட்லி. ஸோ அவங்கக்கிட்ட 5 பீசஸ் 100 ருபீஸ்க்கு அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ரெகுலராக கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஆகுது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நமக்கு ஸ்பாஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் ரெசிடியூலாம் அதில் போய் இருக்கும். நம்ம அதை கழுவி அதை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். வேறஸ் இந்த மாதிரி கிளாத் ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஹைஜீனிக்காக நான் ஃபீல் பண்ணேன். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கிச்சனில் என்ன மாதிரியான பொருட்கள் இருந்தாலும், என்ன வெசலாக இருக்கட்டும், நம்ம எந்த பொருட்களை நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி ஆசையாக இருந்துச்சு. ஸ்க்ரப்பெல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாங்கின உடனே அது ரொம்ப ரஃப்பாக இருக்கும். போக போக தான் அது சாஃப்டாகும். சாஃப்டாகும்போது நிறையா அந்த நம்ம வேஸ்ட் ரெசிடியூலாம் அதில் போய் மாட்டிக்கும். அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வேறஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் எல்லா ப்ராடக்ட்லையும் யூஸ் பண்ணிட்டேன். அலுமினியமு கேஸ்டர் அயன், அலுமினியம் எல்லாத்துலேயுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி காய போட்டோம் அப்படின்னா இட் லுக்ஸ் வெரி ஃப்ரெஷ். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் ப்ரஷ் ஒன்று பார்த்துருந்தேன். ரொம்ப வைரலாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பி தான் இருக்கும். இது ஆக்சுவலி நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும். ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, எட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம ஃபுட் ரெசிடியூலாம் நம்ம பண்ணி தான் நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்வலாக ஸ்க்ரப்பருக்கு பதிலாக நம்ம இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். நம்ம சாப்பாடெல்லாம் காஞ்சி போயிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது நம்ம கையிலெல்லாம் படும். இது என்னமோ எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் இந்த ப்ரஷ்ஷு பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சு. நானும் எல்லாத்துலேயும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சப்போஸ் நம்ம சூடாக ஏதாவது பாத்திரம் இருந்தாலும் சரி, ரொம்ப அழுக்காக இருந்து ரொம்ப கறி பிடிச்சிருந்தாலும் ஈஸியாக அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாக எடுத்துருது. அந்தளவுக்கு இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் அதில் இருக்க ஒவ்வொரு கம்பியும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணோம். ஷார்ப்பாக இருக்குது, எட்ஜஸ் எல்லாமே இருக்குது. சைட்லேயும் அந்த கம்பிகள்லாம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால நம்ம பாத்திரம் விளக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஐட்டம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு பாத்திரம் விளக்குறது பெரிய கஷ்டமாகவே தெரியாது. பொதுவாக லேடிஸ்க்கு பாத்திரம் விளக்குறது ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஒரு சின்ன சின்ன டூல்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த வேலையை சுலபமாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த ஸ்ட்ரெயினர் பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக ஸ்க்ரப் வச்சோ இல்லை எதை வச்சு க்ளீன் பண்ணாலும் அந்த ஓட்டைகளில் நிறைய ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் தங்கியிருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப்பர் ப்ரஷ்ஷு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ப்ராப்பராக ஃபுட்டெல்லாம் சுத்தமாக பாத்திரங்களை கழுவுனா தான் நமக்கு எந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் வராது. நம்ம சமையல் நல்ல சுகாதாரமாக நம்ம ஒரு ஹெல்த்தியாக நம்மளால் சமைக்கவும் முடியும். அதை சாப்பிட்றவங்களுக்கு எந்த ஒரு உபாதைகளும் வராமல் இருக்கும். அதனால் க்ளீனிங் வரும்போது அதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் சாதாரண ப்ரஷ்ஷு வச்சும் க்ளீன் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் அப் டு யூ. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் வீட்டில் பாத்திரம் விளக்குறது நான் மட்டும் விளக்க மாட்டேன். என்னோடய ஹஸ்பண்டு, சம்டைம் என் குழந்தைங்கள்லாம் விளக்குவாங்க. ஸோ அவங்களாம் விளக்கும் போது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக மண் சட்டிலையும் ட்ரை பண்ணேன். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சூப்பராக க்ளீன் பண்ணிடுச்சு. நீங்களே பார்க்கலாம்.
பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சோன்னா என்கிட்ட இந்த பழைய ஸ்க்ரப்பர் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. யூஸ்வலாக அதை க்ளீனிங் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்காக நான் தனியாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து சிங்கை க்ளீன் பண்ணிவிட்டு அதே பொருளை பாத்திரத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக நான் செப்பரேட்டாக வந்து சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் இது வீணாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக தூக்கி போட்டுருவேன். இதை கண்டிப்பாக வாங்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த சின்ன சின்ன டூல்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சமையல் பண்ணும்போது காய்கறிகளாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருக்கட்டும், சமைச்ச பொருளை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒரு ஏர் டைட் நம்ம வந்து வைக்கணும். ஏர் டைட் கண்டெய்னர்ஸ் வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃபுட் பாய்சன் ஆகாமல் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து நிறைய பாத்திரங்களில் வச்சு அதே நம்ம மூடி போட்டு வச்சோம்னா அது வந்து ப்ராப்பராகவே அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் டெய்ஸோவில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சிலிக்கான் லிட்டு வாங்கினேன். 300 ருபீஸ் தான். வந்து இப்போ 1 கிலோ சிக்கனை வந்து அது வந்து பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து அது தூக்கி காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு அந்த லிட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. சிலிக்கான் தான். ரொம்ப வந்து ஏர் டைட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சிலிக்கான் லிட்டு. ஸோ நம்ம வந்து காய்கறிகள் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதோட டெக்ஸ்சர் மாறாமல், அதோட தன்மை மாறாமல் நம்ம வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியான லிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிலிக்கான் லிட்டோடு சேர்ந்து இன்னும் 2 ஸ்மால் லிட்ஸ் வாங்கினேன். இது எதுக்கு அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பால்லாம் ஊற்றி வச்சோம் அப்படின்னா சாதாரணமாக நம்ம மூடி வச்சோன்னா எப்போயுமே ஆடை வரும். ஆடை இருந்தால் குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. திருப்பி சூடு பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிலிக்கானில் லிட்டில் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆடை தட்டாமல் இருக்கும். இதுவும் டெய்ஸோவில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ஒரு வைடு மவுத்து ஃபனல். நம்ம கிச்சனில் இருக்கிற நம்ம க்ராசரிஸ்லாம் வந்து டீகேண்டிங் பண்ணும்போது நம்ம அங்கங்கே செதறாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 monthsக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் எந்த பொருள் வாங்கினாலும் எங்கள் வீட்டில் நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த வேலையை பண்ணுறதுனால அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நான் பண்ணுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாட்டில் க்ளீனிங் ப்ரஷ்ஷு நல்லா வந்து 1 அடிக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் லாங்கு. இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் 75 ருபீஸ் தான். ரொம்ப சீப்பு. எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்தோன்னே ஐக்கியாவில் தான் இது வாங்கியிருந்தேன். குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. பரவாயில்ல இவ்வளோ சீப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. சூப்பராக இருக்குது. வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை வந்து மவுத்து சின்னதாக இருக்கிற ஆயில் கேனாக இருக்கட்டும், வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், சூப்பராக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாட்டர் பாட்டில் க்ளீனிங் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு க்ளீன் த வாட்டர் பாட்டில். டெய்லி நம்ம பாத்திரங்கள்லாம் விளக்கும் போது, டிஃபன் பாக்ஸ்லாம் விளக்குற மாதிரி டெய்லி நம்ம வாட்டர் பாட்டிலையும் க்ளீன் பண்ணணும். அப்போ தான் அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல், ஸ்மெல்லு வராமல் நம்ம வந்து நல்லா சுத்தமாக மெயின்டைன் பண்ண முடியும். தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம எல்லாரையும் நம்ம இன்சிஸ்ட் பண்ணும்போது அதில் இருக்க வாட்டர் பாட்டிலில் ஸ்மெல்லோ இல்லை வந்து சுகாதாரமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தண்ணியே குடிக்கணும்னு தோணாது. அதனால் டெய்லி வாட்டர் பாட்டிலை க்ளீன் பண்ணணும். அதற்கு நம்ம ப்ராப்பரான ப்ரஷ்ஷு நம்ம வச்சுருந்தா மட்டும்தான் இதை வந்து ஒரு சிரமமே இல்லாமல், சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். அதற்காக பண்ண ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். வெரி வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்டு ஃப்ரம் ஐக்கியா. நீங்களும் உங்களுக்கு ஆன்லைனில் முடிஞ்சால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு லிங்க்கு ஷேர் பண்ணுறேன். இல்லை நீங்கள் ஐக்கியா ஸ்டோருக்கு போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி வெரி ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட் அண்ட் இட் இஸ் ஒர்த் டு க்ளீன் த ப்ராடக்ட். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
அண்ட் முக்கியமாக பாட்டில் கவர்ஸ்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது அதுக்குன்னு சின்ன சின்ன ப்ரஷஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் தேவையே இல்லை. இதுவே அழகாக நல்லா உள்ள எல்லா இடத்துக்கும் போகிறதுனால ஒன்ஸ் ஃபார் ஆல் வந்து இது ஒரு கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்டு இட்ஸ் ஒர்த் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குற ஆப்பிள் கட்டர் வந்து டெய்ஸோவில் தான் வாங்கினேன். நல்ல ஸ்டர்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ஆஃபரில் போட்டிருக்காங்க. புதுசாக ஸ்டோர் வந்து சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஏற்கனவே நான் ஒரு ஆப்பிள் கட்டர் வச்சுருக்கேன். நம்ம ஒரு கட்டர் தான், சரியாகவே இந்த யூஸ் பண்ண முடியல என்னால். ஏன்னா அது பண்ணும் போதெல்லாம் கையெல்லாம் ஹர்ட் ஆகுது. அந்த ஹேண்டில் சின்னதாக இருக்கிறதுனால யூஸ் பண்ண முடியல. பட் இது ஹேண்டில் வந்து நல்லா வந்து பெருசாக இருக்கிறதுனால நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்ல ஸ்டர்டியாக ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நான் பழைய ஆப்பிள் கட்டரை வந்து நான் டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒர்த் ஆஃப் மணி. நீங்கள் டெய்ஸோ ஸ்டோர் சென்னையில் வாங்கினா எங்கே இருந்தாலும் நீங்களும் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இட் இஸ் அவைலபிள் இன் ஆன்லைன் ஆல்சோ. இது என்னோடய ஓல்டு ஆப்பிள் கட்டர். எப்போல்லாம் ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்கு கையில் வந்து கிழிச்சிரும், ஹர்ட் ஆகும். அதனால தான் நான் இந்த சாய்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒய்ஃபை ரவுட்ரு வைக்கிறதுக்கு வந்து எனக்கு சரியான ப்ரொவிஷனே இல்லை. நிறைய டேபிள்ஸு எல்லாமே வச்சு பார்த்தேன். அந்த ஒயர்ஸு இதெல்லாம் மறைக்கிறதுக்கு வந்து நிறையா பேஸ்கெட்டில் வச்சு பார்த்தேன். நிறைய வந்து மறைச்சி பிளான்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தேன். பட் ஸ்டில் ஐ வாஸ் நாட் ஹாப்பி. எனக்கு அந்த கிளட்டர் தெரிய எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வைஃபை ரூட்டர் வைக்கிறதுக்காக ஒரு ஆர்கனைசர் தான் நான் வாங்கியிருந்தேன் ஆன்லைனில். எனக்கு வித் த ஹெல்ப் ஆஃப் நியர்பைக்கு ஒரு கார்பெண்டரோட உதவியோடு வந்து நான் இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் ஆணி மட்டும்தான் அடிக்கணும். ஸோ அதை வச்சிட்டோன்னா வந்து சூப்பராக வந்து வைஃபை ரூட்டர் வந்து அழகாக வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீ லுக்கை வந்து கொடுத்துச்சு அந்த பிளேஸ்க்கே. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ தேவையில்லாமல் ஒரு டேபிளை போட்டிருந்தேன், அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். நவ் த பிளேஸ் இஸ் லுக்கிங் கிளட்டர் ஃப்ரீ. ஸோ எப்பயுமே வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட் ஆல்வேஸ் கிவ்ஸ் அ பீஸ்ஃபுல் அட்மாஸ்ஃபியர், ரைட்? ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட வேலைகளை வந்து உங்கள் வேலைகள் பழுவை குறைச்சி எஃபிஷியண்ட்டாக உங்கள் கிச்சனை மேனேஜ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you so much for watching this video till the end. Happy homemaking, happy organizing and happy decluttering from Decluttering Diva. Thank you.